பிரார்த்தனை சொல்லு, என்ன சொல்லணும் உனக்கு? I came to Paradise. I love Appa. My name is Bala. I am working in IIT. இந்த படத்துக்கு உண்டான முதல் ஒரு தாட் வந்திருக்கும். அந்த தாட் என்னன்றது அவருடைய பாலா சார் மூலமா கேட்கணும்னு விரும்புறோம். அவருடைய துணைவியார் இதை பகிர்ந்து கொள்ளலாம். That is my question. எல்லோருக்கும் வணக்கம். படங்கள் பற்றி அவர் யோசிக்கிறது எழுதுறது எதுவுமே தெரியாது எனக்கு, அதான் உண்மை. ஏன்னா அவர் வேலை எல்லாமே ஆஃபீஸோடு முடிச்சுட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தால் அவர் அதை பற்றி யோசிக்கிறாருன்னா தூங்கும்போது தான் யோசிப்பார். மற்றபடி அவர் சினிமா வந்து அவர் ஆஃபீஸோடு இருக்கும். வீட்டில் என்னோட ஹஸ்பண்டாக என் குழந்தையோட அப்பாவா மட்டும்தான் இருப்பார். நம்மளாம் தூங்கும்போது ஒரே தூங்குவோம், அவ்வளோதான். அவருக்கு சிரிப்பார், கோமா இருப்பார். ஏன்னா தூங்கும்போது கூட ஃபுல்லாக படத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். பட் வார்த்தையாக வீட்டில் வராது. ஸோ அவர் எதை வச்சு பண்ணுறாரு எல்லாமே அவருக்கு தான் தெரியும். பாலா சார் நான் எப்போ பார்க்கும் போதுலையும் எப்பயுமே ஒரு சைலண்டா ஏதாவது ஒரு யோசனையில இருப்பாரு. அவரு உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்க கூட பேசாம இல்ல உங்க பொண்ணு கூட கோஆர்டினேட் பண்ணாம அப்படி தனியா தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா? இல்லை, அப்படி இல்லவே இல்லை. இது சொல்லணும், எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, தங்கச்சி கிட்ட எல்லார்கிட்டயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஒருத்தர்கிட்டையும் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீங்க. அவர் வந்து அத்தனை பேர்கிட்டையும் இருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் என்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் மட்டும்தான் வெளிப்படுத்துவார். ஸோ நாங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா வீட்டில் எப்போ வந்தாலுமே ஏதாவது ஒரு டைம், நீங்கள் இந்த படம் வச்சே தெரியும், இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஏதாவது ஒரு சீன் யோசிக்கும் போதோ இல்லை அதில் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதோ சில டைம் இருப்பாரே தவிர 99% வந்து ஒரு ஹாப்பி மேனாக இருப்பார். ஏன்னா எங்கள் கூட இருக்க டைம் தான் அவருக்கு. மற்ற எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கு எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. ஆஃபீஸ் விட்டு எங்கேயும் போக மாட்டார், ஒரு டின்னர் போக மாட்டார், ஒரு படம் பார்க்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்கு சினிமா கருத்து நாங்கள் தான். தேங்க்யூ மேடம். ஸோ அவர் வீட்டில் ரொம்ப ஹாப்பி மேன். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்டர்வியூல பார்த்துருக்கேன் நான் வந்து பாலு மகேந்திரா சார் கூட அவர் வந்து ஒரு ஃபாதர் மாதிரி ஃபாதர் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் அவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் என்ன அவரை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில கூட அவர் அப்பா என்னோட அப்பான்னு தான் சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும் நீங்க நேர்ல பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அகிலா அம்மா வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லியிருந்தாரு. அது அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி. அவரோட பேசிக் கேரக்டர் என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் அவருக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எப்பவுமே மறக்கவே மாட்டாரு, அது யாரா இருந்தாலும். இப்போ பாலு மகேந்திரா சார், அகிலா அம்மா வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கிறனால வெளியில தெரியுது. அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி புரிஞ்சுக்காததுன்னு எதை மீன் பண்ணாருன்னா அவரோட லைஃப் ஸ்டைல், அவரோட திங்கிங் வேற, பாலு மகேந்திரா சாரோட இதோட வேற. ஸோ இப்போ நம்மெல்லாம் ஒரு கூட இருக்கவங்க கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காட்டி அதை சொல்லுவோம், இல்லை சொல்லாம இருப்போம். அவரு சண்டை போட்டுருவார் பிடிக்காட்டி உடனே. அது அவரோட கேரக்டர் அது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னைக்குமே அவரை பார்க்காமயே அவர் கூட பேசாமையும் இருந்ததே கிடையாது. அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல சரி அவரை விட்டுட்டு போறாரு அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே மறந்துட்டு அவரை ஏத்துக்கிட்டாரு. அதுதான் அவர் மீன் பண்ணியிருந்தாரு, புரிஞ்சுக்கிட்டேன்னு. தேங்க்யூ மேடம். இந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட இவ்வளவு பதில் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவர் சில வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாரு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கொஸ்டின்ஸ் கேட்கல, சொல்றேன். இந்த படத்துல நானும் ஒரு சின்ன ஐடில தான் இருக்கேன், சின்ன கம்பெனியில தான் இருக்கேன். ஐடிங்கிறது அந்த படத்திலேயே காமிக்கிறாங்க. ஐடில வந்து இப்ப 2 வருஷம் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி தானே சொல்றாங்க. அதே தான் சார் பாலா சாரும் கொண்டு வந்திருக்கு. எப்படி எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அந்த அளவுக்கு சொல்லுவேன். ஐடியும் அப்படிதான், சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்கும், எவ்வளவு இயர் ஒர்க் பண்ணணும். அதுதான் சார் பாலா சார் டிஃபரெண்டா சொல்றாரு. அவரு சார் வி ஆர் வெயிட்டிங் சார். அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, இது இப்போ நடக்கிறது. அதான் சொல்ல வரோம். அப்போ வந்து நம்ம நாட்டுக்குள்ள அவங்க வந்து நம்மள அடிமைப்படுத்தினாங்க. இப்ப எங்கேயோ இருந்துட்டு பணத்தை வச்சு
நான் பாலா சாரோட ஒரு தீவிரமான வெறியன். பாலா சார் மாதிரி இளையராஜாவோட தீவிரமான வெறியன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் டேரக்டர்ஸ் ஆஃப் ஒன்லி 2 கேட்டகரிஸ். ஒன் இஸ் பாலா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவ்வளோ வெறியன் நான் பாலா சார் மேலே. ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்தால் நிறையா கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒருத்தவங்களை காசு பண்ணுறாங்கன்னா அது அளவுகோலாக எதை வச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு? அப்படி இல்லைங்க. அவர் இப்போ நீங்க வந்தா கூட உங்களை மோல்ட் பண்ணிடுவாரு. யாரா இருந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அவரை நினைக்கிற மாதிரி அவங்கள மாத்திடுவாரு. அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாரோட படம் எல்லாமே நான் முதல் தடவை வந்து சும்மா பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறம் வீட்டில் போய் அந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். இல்லை எந்த இடத்துல என்ன நடந்தது அந்த அதற்காகவே மீண்டும் மீண்டும் இந்த படத்தை பார்ப்பேன். இப்போ இங்க வந்த நோக்கம் கூட வாழ்வில் ஒரு முறையாவது அவரை நேரில் சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கிறேன். அவர் படத்துல வந்து 2 விதமா இருக்கும். அது சேது படமும் சரி, இந்த படமும் சரி. அதில் ஒரு விதம், சேது படத்திலேயாவது ஆரம்பத்துல வந்துட்டு அந்த கதாநாயகன் வந்து ஒரு துள்ளலோட இருப்பார், முடிவு என்பது ஒரு சோகமானதாக இருக்கும். ஆனா இந்த படம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சோகத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் இவன், அடுத்தால பிதாமகன், இந்த 2 ஒரு சாதாரண மக்களின் பிரச்சனை சொல்ற படமா தான் இருந்தது. ஆனா முடிவு என்பது அந்த தவறுகளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிற மாதிரி இருந்த காரணத்தினால எல்லாரும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தது. ஆனா இதே மாதிரி படங்கள் வந்து மனித மனதை மீண்டும் மீண்டும் பக்குவப்படுத்துவதற்கு பாலா தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சமூக அவலங்களை இது போன்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக, இப்ப நண்பர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இது போன்ற படங்கள் தான் மனிதனின் மனங்களை இன்றைய காலகட்டத்தில் பக்குவப்படுத்த இயலும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூரோப்பியன் கல்ச்சருக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ் கலாச்சாரம், நம்முடைய வரலாறு எல்லாரையும் மறந்து போயிட்டு இருக்கோம். இது ஒரு வரலாற்று புதினம். அவர் மென்மேலும் இது போல படங்கள் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கும்போது பயங்கரமான கிரியேட்டிவ் ப்ராசஸஸ் அவங்க மண்ணில் ஓடின்னு இருக்கும். they have so many thoughts, so many problems, so many worries. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபாக ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கீங்க டைரக்டருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம், லைக் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஹி ஃபேஸ்ட், ஹஸ் ஹி கம் டு யூ, நீங்கள் எப்படி ஒரு மாரல் கொடுத்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவு திஸ் வெண்ட், ஹவு த ப்ராசஸ் வெண்ட் ஃபார் டைரக்டர் பாலா சார். நாங்களும் நிறைய மிஸ் பண்ணுவோம். எனக்கு கல்யாணம் ஆகி 10 years ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் அவர் வாய் தொடர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டார். அது ஏன் புரியறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, இந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பாராட்டுறீங்க, அவரை பிடிக்குது, இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், அவரே பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, நிறைய பிரச்சனை இருக்கும் அவருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு யூ ஸ்டாண்ட் பை ஹிம், யூ கிவ் ஹிம் the encouragement, the confidence. இல்லங்க, நான் அப்படியெல்லாம் அந்த மாதிரி. சோ நீங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? how you stood by him, அவருக்கு படம் செய்யறதுக்கு? அவரை என்கரேஜ்மெண்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அவரை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும்னு நினைப்பாரு. ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்களா என்ன அதெல்லாம் கேட்காம இருந்தாலே அவருக்கு ஒரு பெரிய இதுங்க. அவர் இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு 100% அவர் மட்டும்தான் காரணம். எங்க சைட்ல இருந்து எதுவுமே இல்லைங்க. தேங்க்யூ மேம். பாலா சார் படம் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அந்த படத்துக்குள்ள மூழ்கிடுவோம். இப்போ மற்ற படத்துக்குலாம் போனா பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட என்ன அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்போம். இந்த படத்துல பேசணும்னே தோணாது பாலா சார் படம்லாம். அதான் இப்போ பாலா சார் எல்லா ஹீரோ கிட்டையும் ஓரளவுக்கு நல்லா நடிப்பு வாங்கிடுவாரு. அப்ப அவரு பார்க்க ரொம்ப காமா தான் இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவரு நல்லா நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை, அவரும் நிறைய நடிப்பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். நான் மூவி அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஒரு சில மூவிஸ் தான் நான் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வரும் பார்க்கும்போது பாலா சார் மூவிஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். சிறந்த மூவிகள் வரும்போது எந்த அரங்கமும் சரி, ஹாலிவுட்டும் சரி, கோலிவுட்டும் சரி, அதுக்கு சிறந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்படி அங்கீகாரம் கிடைத்த படம் தான் இந்த படம். முதல்ல உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் எடுத்ததுக்கு. எவ்வளோ இந்த நாட்டில் விஷயங்கள் இருக்கும்போது இந்த தேயிலை இவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் ஏன் எடுக்கணும்? உங்களுக்கு சாருக்கு எப்படி அந்த தாட் வந்துச்சு, அது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா எங்களுக்குல? யாருக்குமே தெரியாத, யாரும் டச் பண்ண விரும்பாத ஒரு விஷயத்த கையில் எடுத்து
சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைப்பார் எப்போவுமே. இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் இருந்தவங்களே எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் சுதந்திரத்துக்காக போராடினவங்கள பற்றி தான் இருந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடினவங்கள விட நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, வறுமையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இது சினிமா தான் ஒரு பவர்ஃபுல் மீடியா. ஒரு புக்கில் ஒரு ஆர்டிக்கலாக வந்தாலோ யாராவது பேசினாலோ அவ்வளோ ரீச் ஆகாது மக்கள்கிட்ட போய். இப்போ இது ஒரு படமாக எடுத்தனால இத்தனை பேர் இந்த மாதிரியும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் விருப்பப்படுறாங்கன்னு கொஞ்சம் சார்க்கில் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு உண்மையும் சொல்கிறேன். நம்ம மக்களே நிறைய பேர் படத்துக்கு போய் எந்த படத்தையும் பார்த்து இப்போ அழுகணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் போகிறோமா, குடும்பத்தோட சிரிச்சுட்டு வரணும், ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி எதிர்பார்க்குறவங்க ரொம்ப கம்மி. இந்த படம் பார்த்துட்டு நாங்கள் 10 நிமிஷம் அழுது தான் வரோம். நாங்கள் அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு கஷ்டம் வர்றது வேற, மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து அழ கூட யாருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் அது கூட தயாரா இல்லை. அதான் உண்மை. வெரி தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. வணக்கம் மேடம், என் பேர் வந்து கணேஷ்குமார். எப்பயுமே பீரியட் ஃபில் பண்ணும்போது வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ மோரோவர் யுவர் இன் சிட்டி கேர்ள், பட் வில்லேஜஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ எம் பியூர்லி ஃப்ரம் அ வில்லேஜ். ஐ நோ இன்னமும் இதே லெவலில் இருக்கிற வில்லேஜஸ் நான் பார்த்துருக்கேன், நான் போயிருந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க? எப்படி இந்த காஸ்டியூம்ஸ் ஆர் ரியலி I've seen people wearing these kind of costumes, not now but 20 years back also. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சது, எப்படி பண்ணீங்கன்னு? It was very clear. Day 1 ல இருந்து it's actually inspired by a book called Red Tea. So yeah, அது முதல்ல படிச்சுட்டு you kind of get a feel of what the director wants to communicate. And our vision was very clear. He's got a lot of clarity. Like it's set in the pre-independence era, 1930s. So we had a lot of accurate information. So at the base pani, I have also traveled to villages. I'm not just purely from Chennai. I also lived in Erode for a couple of years after I got married. I'm not a very internet savvy person like 2 years ago. And more than Google, I think I went on to libraries. We have actually our libraries in India is like amazing. The kind of books, you know, that Google doesn't answer those questions at all. And a lot of library reference and pictorial references were given. There's a series of books called Castes and Communities of Southern India by Edgar Hurst. That was like a treasure trove of information for us. So it was a lot of research basically, and then they worked on the look, and Bala sir, till he got convinced that it looked authentic, he kept trying different looks. So basically it was both the processes together, research plus trial, and the final outcome you all have seen today on screen. Yeah, thank you very much ma'am. Thanks a lot. என்னோட கேள்வி வந்து அவர் வந்து படம் கதை எழுதும் போது வீட்டில் தான் உட்காந்து யோசிப்பாரா, இல்லை வெளியே எங்கன்னா ஐ மீன் தனியான இடத்துக்கு போயிட்டு திங்கிங் வர்றதுக்காக ஒரு மாதிரி தியானம் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போவாரா? தியானமெல்லாம் பண்ணுறதில்ல. அவர் மேக்ஸிமம் டைம் ஆஃபீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் ரூமை 4 செவரு அதுக்குள்ளே உட்காந்து யோசிப்பார். ஏதாவது ஒரு படம் இப்போது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோன்னா ஒரு 10 நாள் வெளியில் போவார். ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் தங்கிட்டு ரெடி பண்ணிட்டு வருவார். வீட்டில் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்ததோ, அவர் கண்ணாடி போடுவாருங்கிறதே எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கண்ணாடி போட தான் படிப்பார், அதே பார்த்ததில்லை நான். வீட்டில் எதுவும் பண்ண மாட்டார். இல்லை, நான் கடவுள் படம் பார்க்கும்போது அவரோட ஃபீலே வேற மாதிரி சம்திங் ஏதோ அதாங்க எனக்கே தெரியல எப்போ அதெல்லாம் யோசிக்கிறாருன்னு. ஸோ அது வந்து வீட்டில் உட்காந்து யோசிச்ச டைப் மாதிரி தோணும். இல்லைங்க, அவர் நிறைய புக்ஸ் படிப்பார், எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே. தேங்க்யூ.